கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 55,000 தாண்டி போயிருந்த ஒரு சவரன் இப்போ 52,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ அதுவே அவங்க வாங்குறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு. இந்த பட்ஜெட்டுடைய ஒரு பெரிய அறிவிப்பு, அதோடைய தாக்கம் திடீரென இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2,500 குறைஞ்சிருக்கு. வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணியிருந்தவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க, இன்னும் வாங்கிடணுன்ற. கடத்தல் தங்கம் வருதுன்னு சொன்னால் கடத்தல் தங்கம் ஏதோ நேராக பாக்கெட்டில் போட்டோ பையில் போட்டோ சூட்கேஸில் போட்டு கொண்டு வரது இல்லைங்க. பல ரூபங்கள் அது வந்துட்டு இருந்தது. கடத்தல் தங்கத்தை தடுத்து நிறுத்துறவங்களோட அதை கொண்டு வரவங்களுக்கு பல வழிகள் தெரியுது. அப்படி வரும்போது தான் தடுத்து நிறுத்துறவங்களுக்கே தெரியுது, ஓஹோ இப்படியும் ஒரு வழி இருக்கா தங்கத்தை கடத்துறதுக்கு, இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமான்றது அப்பதான் தெரியுது. ஆசன வாயில வழியெல்லாம் வச்சு தங்கத்தை கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு அதில் லாபம் இருக்கு. ஸோ கஸ்டம் டியூட்டிஸில் 6%, அப்புறம் பிளாட்டினத்துக்கு பார்த்தீங்கன்னா 6.4 கோல்டுக்கும் பிளாட்டினம் சில்வர் எல்லாமே ரீசனபிளாக இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. இது வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாமா? ஏன்னா இப்போ நிறைய பேர் டிஜிட்டல் கோல்டை நோக்கி போகிறாங்க. பங்கு சந்தை ஒரு பக்கம் இன்னைக்கு சரிவை சந்திச்சிருக்கு பட்ஜெட்னால. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இந்தியாவை பொறுத்தவரை, நுகர்வோரை பொறுத்தவரை ஃபிசிக்கல் கோல்டில் தான் நம்பிக்கை. அதாவது நீங்கள் மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் அந்த அளவுக்கு மக்களிடையே பெரிய அளவில் ஒரு தெளிவோ பெரிய அளவில் இதெல்லாம் கிடையாது. அதனால் அவங்களுக்கு எல்லாமே நம்முடைய மக்கள் எல்லாம் எப்படின்னா டச் அண்ட் ஃபீல் தான். அவங்களுக்கு நேரடியாக பொருளை பார்க்கணும், பொருளை எடுத்து கையில் வச்சு பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவை பொறுத்தவரை முதலீடு என்பது 2 வகையாக இருக்குது ஃபிசிக்கல் கோல்டில். அதாவது ஒன்று குடும்ப தலைவருக்கு அது ஒரு முதலீடாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடறாங்க. பெண்களை பொறுத்தவரை சமூக அந்தஸ்து, அதாவது இவருக்கு பொருளாதார அந்தஸ்து, குடும்ப தலைவருக்கு பொருளாதார அந்தஸ்து, குடும்ப தலைவிக்கு சமூக அந்தஸ்து. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரியாக அதில் பயணம் செய்யும்போது இந்தியாவை பொறுத்தவரை ஃபிசிக்கல் கோல்டில் தான் நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. நீங்கள் மொத்த விற்பனை பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2% மேலே பேப்பர் கோல்டு கிடையாது. ரொம்ப படித்தவங்க இல்லை இது ஃபிசிக்கல் கோல்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இல்லை ஆபரணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தான் இதை வாங்கி வச்சுக்கிறாங்க. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிசிக்கல் கோல்டு தான் போகிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இது செய்கிறதுனால ஃபிசிக்கல் கோல்டு தான் வேல்யூ அதிகம். டக்குன்னு காசு குறைஞ்சிருந்தது. ஸோ இது எத்தனை நாளைக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் நகை எப்படி வேணால் ஏறலாம், எப்போ வேணால் மாறலாம். அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கோல்டை மக்கள் எவ்வளோ வாங்கிக்கலாம்? இப்போ சராசரியாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் நகையை நிறைய பல்க் குவான்டிட்டியாக வாங்குறது சேஃப்னு நினைக்கிறேன். தங்க நகையை பொறுத்தவரை தங்களுடைய எவ்வளோ பணம் முதலீடு செய்யணுமோ எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அது தள்ளி போட வேண்டாம். ஏன்னா தங்கத்துடைய விலையை முதல்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தங்கத்துடைய விலை முழுக்க சர்வதேச சந்தை, சர்வதேச நிலவரம் இதை பொறுத்து தான் அமையுது. இந்தியாவில் இந்த வரி குறைக்கிறதுனால கூட்டுறதுனால இந்தியாவுக்குள்ளதான் விலை கூடுமே குறையுமே தவிர சர்வதேச சந்தையில் எந்த வித மாற்றமும் அது தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாது. இப்போ நீங்கள் விலைன்னு சொல்றீங்க. சர்வதேச சந்தையில் என்ன விலையோ அந்த விலையில பொருள் கிடைச்சிது, அதன் மீது நம்ம சுங்க வரி விதிச்சோம். அந்த சுங்க வரி இப்போ கணிசமாக குறைச்சிட்டோம். அதனால இந்தியாவில் விலை குறைஞ்சிருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸ்ரீலங்காவுக்கோ இல்லை அடுத்த நேபாளிலையும் போய் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் அவங்க நாட்டில் என்ன விலையோ அந்த விலை தான் வித்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வித மாறுதலும் இந்தியாவில் மாற்றினாலும் வரவே வராது. இதான் இன்னைக்கு விலை அப்படின்னா இதுதான் வேலை. மேட்ரு கஸ்டம் டியூட்டிஸ் தான் போட்டிருக்காங்களே தவிர ரேட்டு மாறல. கஸ்டம் டியூட்டிஸ் குறைஞ்சிருக்கு, அவ்வளோ. ரேட்டு மாற்ற முடியும் யாருமே. அதாவது எந்த நாட்டினுடைய அரசுக்கிட்டையும் அது இல்லை ரேட்டை கூட்டுறதோ குறைக்கிறதோ. அதாவது நீங்கள் லண்டனில் எடுத்துகிட்டு லண்டனில் புல்லியன் எக்ஸ்சேஞ்சுன்னு தனியாக இருக்குது, அங்கே என்ன விலையாக இருக்குது. அதே மாதிரி நியூயார்க்கில் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கே என்ன விலை நிர்ணயம் அதுதான் விலை. மற்றபடி இந்தியாவில் அது மாதிரியான எந்த புல்லியன் எக்ஸ்சேஞ்சும் இல்லை. இன்னும் விலை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் நம்ம வளரல.